மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் கணக்கு பகுதி புள்ளியியல் பாடத்திலிருந்து கேட்கப்படுகின்ற வினாக்களின் வகைகள் மற்றும் தீர்வு காணும் வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. என்எம்எஸ் தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்படுகின்றது. புள்ளியியல் பாடத்தில் ஒரு 4 கணக்குகளின் வகைகள் தான் இருக்குது. கூட்டு சராசரி, முகடு, இடைநிலை, வீச்சு. இந்த 4 கணக்குகளின் வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும், 2 மதிப்பெண்களை மிக எளிமையாக வாங்கிவிட முடியும். கூட்டு சராசரி அரித்மேட்டிக் மீன். இதற்கான ஃபார்முலா சராசரி சமம் விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. நமக்கு கணக்கில் தரவுகளின் விவரம் கொடுத்துருப்பாங்க. தரவுகளின் கூடுதல் எவ்வளோ தரவுகள் கொடுத்துருந்தாலும் சரி, அதை ஆட் பண்ணி அந்த தரவுகளின் எண்ணிக்கையால் வகுத்துடணும். எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் ஒரு 5 எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். ஒரு 6 எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா 6 எண்களையும் கூட்டி 6ஆல் வகுக்கணும். எக்ஸாம்பிளாக ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒரு வகுப்பில் முதல் 5 தரநிலையில் உள்ள மாணவர்களின் மதிப்பெண்கள் 77, 79, 65, 70, 59 ஆகும். இவற்றின் சராசரி காண்க. ஒரு வகுப்பில் முதல் 5 ரேங்கில் இருக்கிற மாணவர்களின் மதிப்பெண்கள் தரவுகளாக கொடுத்துருக்காங்க. இவற்றின் சராசரி கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். அதுதான் சராசரி. இந்த 5 தரவுகளின் கூடுதல் 350. அதை 5ஆல் வகுக்கணும் 70. ஆகவே இந்த தரவுகளின் சராசரி 70 ஆகும். கணக்கில் கூட்டு சராசரி அல்லது சராசரி அப்படின்னு கேட்கலாம். இரண்டுமே ஒன்று தான். அடுத்த மாடல் பாருங்கள். தரவுகளை நேரடியாக கொடுக்காமல் இன்டைரக்டாக கொடுப்பாங்க. முதல் 10 இயல் எண்களின் சராசரி காண்க. முதல் 10 இயல் எண்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இயல் எண்கள் 1லிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எல்லாத்தையும் கூட்டணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. இவற்றிற்கு ஃபார்முலா இருக்குது. நேரடியாக கூட்டணுன்னா ரொம்ப நேரமாகும். இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n+1/2. முதல்ல கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் சராசரி கண்டுபிடிக்கணும். முதல் 10 இயல் எண்களின் கூடுதல், அதற்கான ஃபார்முலா இதுதான். n எவ்வளோ? 10. ஸோ 10 × n+1 11/2. 5 × 11 = 55. இப்போ கூடுதல் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சராசரி 10 எண்களையும் கூட்டி 10ஆல் வகுக்கணும். தேர்ஃபோர் 55ஐ 10ஆல் வகுத்தோம்னா 5.5. முதல் 10 இயல் எண்களின் சராசரி மட்டுமல்ல, 20, 30 எவ்வளோ கேட்டாலும் சரி, முதல்ல அந்த எண் வரையிலான இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சிடணும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி. அதற்கப்புறம் தரவுகளின் கூடுதல் டிவைடட் பை தரவுகளின் எண்ணிக்கை, நமக்கு சராசரி கிடைச்சிரும். அடுத்த கணக்கு பாருங்கள். 1 முதல் 30 வரையுள்ள ஒற்றை எண்களின் கூட்டு சராசரி காண்க. 1 முதல் 30 வரையுள்ள ஒற்றை எண்கள் முதல்ல நமக்கு தெரியணும். 1 + 3 + 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 30க்கு முன்னாடி இருக்கிற ஒற்றை எண் 29 டிவைடட் பை 1 முதல் 30 வரையில் இருக்கக்கூடிய ஒற்றை எண்களின் எண்ணிக்கை எவ்வளோ? அதில் பாதி தான் 15 இருக்கும். இப்போ நமக்கு வேறு என்ன தெரியணும்? 1 முதல் 30 வரையுள்ள ஒற்றை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். இந்த 15 எண்களையும் ஒவ்வொன்றா கூட்டணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. இதற்கு ஃபார்முலா இருக்குது. முன்னாடி கணக்கு போலவே n² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் n ஒற்றை எண்களின் எண்ணிக்கை, 15 ஒற்றை எண்கள் இருக்குது. ஸோ n² அப்படின்னா 15² டிவைடட் பை 15. 15² 15 × 15 டிவைடட் பை 15. 15 எண்களின் கூடுதல் 15² டிவைடட் பை 15. அதுதானே சராசரி. 15² 15 × 15 எழுதலாம், டிவைடட் பை 15. தேர்ஃபோர் ஆன்சர் 15. 1 முதல் 30 வரையுள்ள ஒற்றை எண்களின் கூட்டு சராசரி 15. அடுத்த கணக்கு பாருங்கள். 1 முதல் 50 வரையுள்ள இரட்டை எண்களின் சராசரி. முதல்ல 1 முதல் 50 வரையுள்ள இரட்டை எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். 1 2 + 4 + 6 + 8 டேஸ் டேஸ்
46 கூட்டல் 48 ப்ளஸ் 50. இதுதான் 1 முதல் 50 வரையுள்ள இரட்டை எண்கள். இவற்றின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இருக்குது, n இன்ட்டு n + 1. இதில் n அப்படிங்கிறது இதில் உள்ள இரட்டை எண்களின் எண்ணிக்கை. 1 முதல் 50 வரைக்கும் உள்ள இரட்டை எண்களின் எண்ணிக்கை 25. அதில் பாதி தான் இருக்கும். ஸோ 25 × 26. 25 × 26 = 650. இப்போ சராசரி கண்டுபிடிச்சிடலாம். 1 முதல் 50 வரையுள்ள இரட்டை எண்களின் சராசரி இந்த 25 எண்களின் கூடுதல் டிவைடட் பை 25. நம்ம பெருக்கி இருக்க கூட தேவையில்லை. ஏன்னா 25 × 26 டிவைடட் பை 25ன்னு கூட போட்டுக்க முடியும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 26. 1 முதல் 50 வரையுள்ள இரட்டை எண்களின் சராசரி 26 ஆகும். அடுத்த கணக்கு பாருங்கள். இது ஒரு மாடல். 7, 5, x, 3, 6 இது ஒரு தரவுகள் ஆகிய எண்களின் கூட்டு சராசரி 5 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இப்போ சராசரிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சராசரி சமம் தரவுகளின் கூடுதல் பை தரவுகளின் எண்ணிக்கை. சராசரி நமக்கு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க 5. தரவுகளின் கூடுதல் எல்லாத்தையும் கூட்டுங்க. 7 + 5 + x + 3 + 6. தரவுகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5. 5 சமம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்க முடியும். 7 ஒரு 3 10, 10 5 15 21. 21 + x / 5. வகுத்தில் இருக்கிற 5 இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். இப்போ 5 25. கூட்டல் இருக்கிற 21 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். எக்ஸ் 25ல் 21 போயிடுச்சுன்னா 4. ஆகவே எக்ஸின் மதிப்பு 4. அடுத்த தலைப்பு முகடு மோடு. முகடுனா என்னென்னு பார்க்கலாம். அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழும் தரவுகளின் மதிப்பு முகடு ஆகும். எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒரு தரவு கொடுத்துருக்காங்க. இந்த தரவுகளின் முகடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தரவுகளில் எந்த மதிப்பானது அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. இப்போ பாருங்கள், நம்பர் 1 2 முறை தான் வந்திருக்கு. 2 எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 2 2 முறை தான் வந்திருக்கு. 3 எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 2 2 முறை தான். எண் 4 இல்லை. எண் 5 1 2 2 முறை தான் வந்திருக்கு. 6 1 2 2 முறை தான். 7 1 2 3 4. 8 கிடையாது. இப்போ 1ஐயும் நம்ம குறிச்சிட்டோம். இப்போ 7 தான் 4 முறை வந்திருக்கு. இப்போ அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழ்ந்துள்ள தரவுகளின் மதிப்பு 7. தேர்ஃபோர் முகடு 7 ஆகும். முகடு டாப்பிக்லேயே இரண்டாவது மாடல் பார்க்கலாம். 22 25 26 29 31 இவற்றின் முகடு கான். எந்த மதிப்பானது அதிக முறை வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே ஒவ்வொரு முறை தான் வந்திருக்கு. இந்த மாதிரி கணக்குகளுக்கு முகடு இல்லை. அதுதான் ஆன்சர். அடுத்த டாபிக் இடைநிலை. கொடுக்கப்பட்ட தரவுகளின் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் நடுவில் உள்ள உறுப்பின் மதிப்பு இடைநிலை ஆகும். கணக்கில் ஒரு தரவு கொடுத்துருப்பாங்க. அதை ஏறு வரிசையில் எழுதணும். அப்படி இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதலாம். அப்படி எழுதுனதுக்கப்புறம் ஒரு தரவு கிடைக்கும் இல்லையா, அதில் நடுவில் உள்ள உறுப்பின் மதிப்பு தான் இடைநிலை. இடைநிலையிலையும் 2 வகைகள் இருக்குது. அதில் முதல் வகை பார்த்தரலாம். எடுத்துக்காட்டு 1 21 17 15 19 16 என்ற தரவுகளின் இடைநிலை அளவு காண்க. இடைநிலை அப்படின்னாலும் இடைநிலை அளவு அப்படின்னாலும் 2 ஒன்று தான். தரவுகளின் எண்ணிக்கை முதல்ல பார்த்துக்கணும். ஒற்றைப்படையில் இருக்கா அல்லது இரட்டைப்படையில் இருக்கான்னு பார்க்கணும். ஒற்றைப்படையில் தான் இருக்குது. ஸோ ஒரே நம்பர் தான் நடுவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட் மாடல். முதல்ல ஏறு வரிசையில் எடுத்து எழுதிக்கலாம். சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். இதில் சிறிய எண் 15, அடுத்தது பெருசு 16, அதை விட பெரியது 17, அதை விட பெரியது 19, அதை விட பெரியது 21. இப்போ தரவுகளை ஏறு வரிசையில் எழுதிட்டோம். நடுவில் உள்ள உறுப்பு தான் இடைநிலை. இதில் நடுவில் 17 தான் இருக்குது. ஸோ இடைநிலை
17 ஆகும். செகண்ட் மாடல் பாருங்கள். 6, 7, 3, 2, 1, 8, 7, 5 என்ற தரவுகளின் இடைநிலை காண்க. தரவுகளின் எண்ணிக்கை செக் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது ஒரு இரட்டைப்படை எண். இப்போ நடுவில் வர்ற உறுப்பு 2 மதிப்புகளாக இருக்கும். அந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். முதல்ல இந்த தரவுகளை ஏறு வரிசையில் எடுத்து எழுதிக்கணும். சிறிய மதிப்பிலிருந்து பெரிய மதிப்புக்கு போகணும். 1, 2, 3, 4 கிடையாது, 5, 6, 7 பாருங்கள், 2 முறை இருக்குது, 8. 8 தரவுகளையும் எடுத்து எழுதிக்கிட்டோமா அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுதிட்டோம். இப்போ நடுவில் இருக்கும் உறுப்புன்னு பார்த்திங்கன்னா 2 வரும். இப்போ 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும். 11ஐ 2ஆல் வகுத்தோம்னா 5.5. இதுதான் இடைநிலை. அடுத்த தலைப்பு வீச்சு, ரேஞ்ச். கொடுக்கப்பட்ட தரவுகளில் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் வீச்சு ஆகும். வீச்சுக்கான ஃபார்முலா இதுதான். வீச்சு சமம் மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. கணக்கில் ஒரு தரவுகள் கொடுத்துருவாங்க. அந்த தரவுலேயே மிகப்பெரிய மதிப்பு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து அந்த தரவின் மீச்சிறு மதிப்பை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வீச்சு கிடைச்சிரும். 12, 19, 27, 51, 36, 75, 47, 39 என்ற தரவுகளின் வீச்சு காண்க. வீச்சுக்கான ஃபார்முலா இதுதான். மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இந்த தரவுகளின் மீப்பெரு மதிப்பு எது அப்படின்னு பார்க்கலாம். 27 பெருசு, அதை விட 51 பெருசு, 51ஐ விட 75 பெருசு. இப்போ இருக்கிறதுலே பெரிய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 75 தான். இருக்கிறதுலே மிகச்சிறிய மதிப்பு பார்க்கணும். 12 பாருங்கள், 12ஐ விட சிறிய மதிப்பு இல்லை. இப்போ 75ல் 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா 63. ஆகவே வீச்சு 63 ஆகும். வீச்சு இதை தொடர்புபடுத்துகின்ற மற்றொரு ஃபார்முலா இருக்குது. பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை சமம் வீச்சு பை பிரிவின் அளவு. இதை பேஸ் பண்ணி 2023ஆம் ஆண்டு என்எம்எம்எஸ் தேர்வில் ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. இந்த ஃபார்முலாவை தொடர்புபடுத்தி என்எம்எம்எஸ் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா இதுதான். பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன? பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை ரெண்டும் ஒன்று தான். பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை சமம் ஃபார்முலா அதுதான், வீச்சு பை பிரிவின் அளவு. வீச்சு எவ்வளோ? 80, பிரிவின் அளவு 10. சுருக்குனிங்கன்னா 8 கிடைக்கும். ஆகவே பிரிவுகளின் எண்ணிக்கை 8 ஆகும். அவ்வளோதான். புள்ளியியல் பாடத்திலிருந்து கேட்கப்படுகின்ற வினாக்களின் வகைகள், தீர்வு காணும் வழிமுறைகளை நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோம். இப்போ பயிற்சி வினாக்கள் சிலவற்றின் விடை விளக்கங்களை பார்க்கலாம். வினா எண் 1, 8.4, 7.5, 9.3 மற்றும் 10.8 ஆகிய தரவுகளின் கூட்டு சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை தரவுகள் இருக்குது? 1, 2, 3, 4. இப்போ 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுக்கணும். 8.4 ப்ளஸ் 7.5 ப்ளஸ் 9.3 ப்ளஸ் 10.8 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுக்கணும். இந்த 4 தரவுகளின் கூடுதல் 36/4. 36ஐ 4ஆல் வகுக்கும்போது 9 கிடைக்கும். ஆகவே கூட்டு சராசரி 9. 9.0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 2, 1 முதல் 30 வரையில் உள்ள பகா எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பகா எண்கள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள். 2 காரணிகளை மற்றும் பெற்றிருக்கக்கூடிய எண்கள் பகா எண்கள். நம்ம எண் தொடர் வரிசையிலேயே பகா எண்களை மெமரி பண்ணியிருப்போம். பகா எண்களின் வரிசையானது 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 1 முதல் 30 வரையிலான பகா எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். தேர்ஃபோர் சராசரி சமம் 2 + 3 + 5 7 கூட்டல் 11 கூட்டல் 13 17 19 23 27.
மொத்தமாக எத்தனை எண்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த 10ஐயும் கூட்டி 10ஆல் வகுக்கணும். இது 29. 2 3 கூட்டினா 5, 5 5 10. 11 19 கூட்டினா 30. 17 ஒரு 23 கூட்டினா 40. 7 13 கூட்டினா 20. இங்கே ஒரு 29. இப்போ கூட்டிக்கோங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். 4 8 10 12 129. ஸோ 129ஐ 10ஆல் வகுக்கணும். தேர்ஃபோர் 12.9. 12.9 தான் சரியான விடை, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 3. 5 7 10 13 15 என்ற தரவுகளின் ஒவ்வொரு எண்ணுடனும் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் தரவுகளின் சராசரி காண்க. கணக்கில் ஒரு தரவு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு நம்பர் கூடயும் 2 ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு புது தரவு கிடைக்கும். 5ல் 2 கூட்டினா 7, 7ல் 2 கூட்டினா 9, 10ல் 2 கூட்டினா 12, 13ல் 2 கூட்டினா 15, 15 + 2 17. சராசரி அப்படின்னா இந்த 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். இப்போ இந்த 5ஐயும் கூட்டுங்க, 60 கிடைக்கும். 60ஐ 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12 கிடைக்கும். தேர்ஃபோர் கூட்டு சராசரி 12. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 4. ஒரு தரவு கொடுத்துருக்காங்க. 2 4 6 8 10 12 என்ற தரவுகளின் முகடு என்ன? எந்த நம்பர் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. இதில் பாருங்கள், எல்லா எண்களும் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. ஸோ முகடு இல்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. கேள்வி எண் 5. -5 மற்றும் +4 ஆகிய முழுக்களுக்கு இடைப்பட்ட முழுக்களின் இடைநிலை என்ன? இப்போ இந்த 2 முழுக்களுக்கு இடையில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ரெண்டையும் எடுத்துக்கக்கூடாது. -4 -3 -2 -1 0 1 2 3. இதுதான் இந்த 2 முழுக்களுக்கு இடைப்பட்ட எண்கள். இவற்றின் இடைநிலை பார்க்கலாம். ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் தான் எழுதணும். இது ஆல்ரெடி ஏறு வரிசையில் தான் இருக்குது. சிறிய எண்ணிலிருந்து பெரிய மதிப்புக்கு போயிருக்கு. இப்போ இந்த தரவின் நடுவில் உள்ள எண்கள், இந்த பக்கம் 3 நம்பர்ஸ், இந்த பக்கம் 3 நம்பர்ஸ் போயிடுச்சுன்னா 2 நம்பர் இடையில வரும். இப்போ 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். -1 + 0 / 2. இப்போ -1/2 கிடைக்கும். -1ஐ 2ஆல் வகுத்தா -0.5 கிடைக்கும். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 6. கொடுக்கப்பட்ட தரவுகளின் வீச்சை காண்க. வீச்சு அப்படின்னாவே ஃபார்முலா மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இந்த தரவுலேயே மிகப்பெரிய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். 53, அதை விட பெருசு 61, அதை விட பெருசு 63, இருக்கிறதுலே பெருசு 63 தான். இந்த தரவில் இருக்கிறதுலே மிகச்சிறிய மதிப்பு பார்க்கலாம். 9, 9ஐ விட சிறிய மதிப்பு 6, 6ஐ விட சிறிய மதிப்பு 4. இப்போ 63ல் 4 மைனஸ் பண்ணிக்கணும். 59. சரியான விடை ஆப்ஷன் 3. சேட் கணித பகுதி மற்றொரு பாடத்தலைப்பின் கீழ் உள்ள கணக்குகளின் வகைகள் மற்றும் தீர்வு காணும் வழிமுறைகளை பற்றி மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.